கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவிற்கு வருகை தரும் ஆன்றமைந்த சிறப்பு விருந்தினர் அவர்களையும், பள்ளியின் தாளாளர் மற்றும் இல்லத்தந்தை அவர்களையும், நமது பள்ளியின் முதல்வர் அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர்கள் மற்றும் நவீன கவிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், கம்பர், அவரோடு தலைவர் காமராஜர் அவர்களையும் அனைவரும் எழுந்திருந்து கரவொலியுடன் வரவேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நீங்கள் கூற வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏர் பிடிப்பவன் இல்லையேல் என்றோ அழிந்திருக்கும் இந்த உலகம் பட்டினியால். இறைவா, விவசாயம் செய்யும் உழவர்கள் எங்கள் நாட்டில் நிறைய வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உடல் நலம், செல்வம், மன அமைதி அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பள்ளியின் மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பொறுப்புள்ள மனிதர்களாக வளரவும் வாழவும் வேண்டிய வரத்தையும் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றுரைத்த எம் அன்பு இறைவா, எம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் உன் ஞானத்தால் நிறைத்து நல்வழியில் நடத்தி அருளும். பயனற்ற காரியங்களில் எங்கள் நேரத்தை வீணாக்காமல் கல்வியிலும் பிற திறமைகளிலும் சிறந்து விளங்கவும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கவும் எங்களுக்கு உம் அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே, தமிழரங்கே முன் சீரிழமை திறந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையுமே வருக வருக என வரவேற்கின்றேன். இடம் சாருமுன் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது பல்வேறு கொடைகள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அந்த வேடனுடைய காலை கடித்தது. கடித்தவுடனே அவன் சத்தம் செய்கின்றான், ஆ என்று. அந்த சத்தம் கேட்டவுடனே புறா என்ன செய்கின்றது? ஓடி பறந்து விடுகின்றது. அப்பொழுதுதான் தெரிகின்றது, அந்த புறாவுக்கு நாம் ஒருவருக்கு உதவி செய்தோம், இன்று அவருக்கு அந்த உதவியை நல்ல முறையில் திருப்பி தந்திருக்கின்றார். இந்த வாழ்வில், சமூகத்தில் உழவர்களுக்கும் மாடுக்கும் நாம் பணி செய்கின்ற இடத்திற்கு, எல்லா இடத்திற்கும் எல்லா நேரத்திலும் நன்றி சொல்ல வேண்டும். நிலவை காட்டி தான் சோறு ஊட்டினாங்களான்னு, நிலவை காட்டி தான் சோறு ஊட்டினார்கள். ஆனால் அந்த நிலவில் கால் தடம் பதிக்கக்கூடிய அளவிற்கு நிலவினுடைய மையப்பகுதி வரைக்கும் சென்றார்கள். இப்பொழுது நம்முடைய தேசம் நிலவினுடைய அடுத்த பகுதிக்கும் மையத்தை கடந்தும் செல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞானத்திற்கான அடிகோலை இது போன்ற
செல்வன் பிரின்ஸ் பயஸ் போன்றவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி, இல்லை புத்தகங்கள் இப்போதும் தேவை என சொல்ல செல்வன் எல்விஸ் ஒவ்வொருத்தரையும் சொல்லியாச்சு, எல்லார் கூறிய கருத்தையும் சொல்லியாச்சு. இதில் எது சிறப்பு? புத்தகமா அலைபேசியா? ஓகே, சரி சரி, ஒரே ஒரு நிமிஷம். நான் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுத்தேன். அந்த மாணவரிடத்தில் கேட்டேன், தம்பி உனக்கு கூகுள் கிளாஸ் பெஸ்ட்டா இல்லை விர்ச்சுவல் கிளாஸ் பெஸ்ட்டா, நேரடியாக நடத்துறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு கூகுள் கிளாஸில் ஒரு வசதி இருக்குது சார், ஆனால் அது நேரடியாக விர்ச்சுவல் கிளாஸில் இல்லை சார் அப்படின்னா. என்னையா வசதி? கூகுள் கிளாஸில் இருக்கிற வசதி இதை விட அது கம்மியாக தானே வசதி இருக்கும் அப்படின்னு. இல்லை சார், வேணான்னா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் விளையாட போயிடுவேன், வேண்டான்னா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் விளையாட போயிடுவேன், ஆனால் உங்ககிட்டேருந்து போகிறதுக்கு உங்களுடைய அனுமதி தேவையாக இருக்குது, அதனால் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் சார் பெஸ்ட் அப்படின்றான். ஒரு மாணவன் சொன்னான், ஆன்லைனில் தேர்வு எழுதியதால் அத்தனை பேரும் தேர்ச்சின்னா, அதனால் நீ ஆன்லைன் தேர்வை கேட்டுக்கிட்டு இருக்கிறையே, அத்தனை பேரும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே, உங்களிடத்தில் சத்தியம் இருந்ததா ஆன்லைனில் எழுதும் போது?
பாடு